வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் கமிஷனருக்கு என்னுடைய சில சந்தேகங்களை கேட்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். நான் 1950வது வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தஞ்சாவூர் மேலே வீதியில் 1616 அப்படிங்கிற டோர் நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் இரவு ராத்திரி 10:51 பிறந்து அதுக்குண்டான பர்த் சர்டிஃபிகேட்டோட அதற்கு பிறகு அந்த உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையோடையும் இருந்து கொண்டு அதன் பிறகு சென்னைக்கு என்னுடைய 5 வயசில் அங்கிருந்து சென்னையிலேயே தொடர்ந்து இருந்து ட்ரிப்ளிகேன் அதுக்கு பிறகு மந்தவெளிப்பாக்கத்துக்கு 1958 என்னுடைய 8 வயசில் மந்தவெளிப்பாக்கத்துக்கு 5th ட்ரஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தபோது அதுக்கு அடுத்த வீடே 2002 நான் வாங்கி அந்த வீடும் இருக்குது. அந்த வீடு எங்கள் அப்பா அம்மாது, அடுத்த வீடு என்னுடைய வீடு. இப்பொழுது அந்த 5th ட்ரஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் என்பது SV வெங்கட்ராமன் தெரு என்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் தமிழக அரசால் மாற்றப்பட்டிருப்பதையும் பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் எனக்கு இதுதான் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன். எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இந்த விலாசத்தில் தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் புதியதாக SIR, அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல், விரைவு பட்டியலோ அது வரைவு பட்டியலோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இது பீகாரில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது, தமிழ்நாட்டிலையும் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. நம்ம ஊரில் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இதை நீங்கள் பண்ணியிருந்தாக்க கடந்த 2021 முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணலை, அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருந்தா கூட இதை இன்னொரு 1.5 வருஷம் முன்னாடியே கூட பண்ணியிருக்கலாம். அது இப்போ தடன்னு ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியலை. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் உங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 6,50,00,000, கரெக்டாக சொல்லணும்னா 6,36,00,000ங்கிறீங்க. அது இந்த பட்டியலுக்கு பிறகு தானே அது என்னன்னு கரெக்டாக தெரியும். இப்போ 6,50,00,000 வச்சுக்காங்களேன். இப்போ அந்த SIR ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு 2 ஃபார்ம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களாம். ஒருத்தருக்கு 2 ஃபார்ம்னா கிட்டத்தட்ட 13 கோடி ஃபார்ம்ஸு பேப்பரில் இந்த சைஸு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டீங்களா? முழுக்க பண்ணி அந்த 234 தொகுதிகளுக்கும் அனுப்பிச்சிட்டீங்களா? சரி, அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு தொகுதிக்கு சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 2.5 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போதே ஒரு 25 நாளில் கவர் பண்ண முடியல. வீடு வீடாக போய் கூட இல்லை, இத்தனைக்கும் தெருவாக போய் சந்தா போய் மேலே கீழே கும்பிட்டே பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடு வீடாக போய் எல்லாருக்கும் அதை கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வர போகிறீங்க இல்லையா? அதுக்கு எத்தனை உங்களுக்கு இந்த வேலை செய்வதற்காக எத்தனை பேர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர்? 234 தொகுதிக்கு எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வீடுகளுக்கு போவாங்க? ஒரு முறை இல்லைன்னா 2 முறை இல்லைன்னா 3 முறை போவதற்கு உண்டான சந்தர்ப்பம் அந்த வாக்காளருக்கு வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, எல்லாருமே முதல் முறை இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி வயசானவங்க வீட்டிலேயே இருப்பாங்க, எப்போ வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸுக்கு போகிறவங்க, அன்றாடம் காட்சிகள், தினசரி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்து உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்கங்கிற விவரத்தை நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கீங்களா? சரி, தவிரவும் அவங்க சனி ஞாயிறு வேலை செய்வார்களா? ஏன்னா சனி ஞாயிறு தான் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு லீவு அப்படின்ட்டு வீட்டில் இருப்பாங்க. சனிக்கிழமை வேலைக்கு போகிறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இவங்க வேலை செய்வாங்க? நான் முன்னாடியே சென்சஸ் எடுக்கும்போதே நான் ஒரு தடவை சொன்னேன், சென்சஸ் காலையில் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் எடுக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் 6 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எடுக்கணும். அப்போ தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. இல்லைன்னா பாக்கி நேரம் வேலைக்கு போகிறவங்க வீட்டை பூட்டிட்டு போனால் ஆள் இல்லை, இங்கே ஆளே இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேலையை 100% அப்படியே நியாயமாக செஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் யார் வேலை செய்யலையே அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் பரவாயில்ல.
இவங்க யாருக்கு கணக்கெடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2 அப்ளிகேஷன் ஃபார்மில் சில இடத்துல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுக்குறாங்களாம், பாக்கி நாங்களே ஃபில்லப் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தான் சொல்லணும். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இப்போது 6.5 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்கன்னா 6.5 கோடி பேரும் நல்லா டிகிரி படித்தவங்களா, இல்லை 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படித்தவங்களா, எழுத படிக்க தெரிஞ்சவங்களா? அதில் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர், 1 கோடி பேர் எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எப்படி படித்து புரிய வைப்பீங்க? எவ்வளோ பேருக்கு ஒரு 75 வருஷம் 70 வருஷம் முன்னாடி பிறந்தவங்களுக்கு அப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற விஷயமே தெரியாது. அரசு ஆஸ்பத்திரியில் போய் குழந்தை பிறக்கணுங்கிறது எல்லாரும் அப்போ சுகப்பிரசவம் வீட்டில் தான் பிறந்தது. அப்படி இருக்கிறவங்களுக்கு யார் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க முடியும்? நிறைய பேர் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, எங்கள் அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் வேறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக அவங்க பிறக்கலைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை அவர்கள் இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லணும். 25 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடமே அவங்களுக்கு சொந்தம், அதுக்கு பட்டா கொடுக்கலாங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு 65 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்ககிட்ட போய் உன் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடு, உங்கள் அப்பா பேரை அப்பா பேரை சொல்லுவாங்க, அம்மா பேரை சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி பேரை கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? தெரியணும் அவங்களுக்கு. நீ பிறந்த டைம் கேட்டால் அப்போல்லாம் வாட்சுங்கிறதே கடிகாரங்கிறதே மிக உயர்ந்த ஒரு பொருளாக கருதப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இது பண்ணினீங்களா அப்படின்னு தெரியலை. இப்போ வாக்காளருடைய அனைத்து விவரங்கள் இருக்கு இல்லையா, இது இருக்குது. இதுலேயே பார்கோடு போட்டிருக்கீங்க. இந்த பார்கோடில் என்னெல்லாம் விவரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு இப்போ நல்ல கிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இதில் இங்கே பார்த்தீங்களா QR கோடு போட்டிருக்கீங்க. ஆச்சா, இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இதுலேயும் பார்கோட் நல்ல கிட்ட நல்ல எல்லாமே இருக்குது. இப்போ இதையே கனெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது இந்தியாவில் கேஸ் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கேஸுக்கே ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த ஆதார் கார்டு கேஸ் கனெக்ஷன் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆதார் கார்டு தான் வீட்டு எண்ணும் வந்துடுற போது, ஆதார் கார்டும் வந்துடுற போது ஓட்டர் ஐடியும் கனெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வீடு வீடாக அலைய வேண்டிய அவசியமே இல்லையே. இதுக்கு வேறு ஏதாவது உள்நோக்கம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கிறது, எனக்கு ஒரு ரேஷன் கார்டு அது இருந்ததுன்னா போதும். எந்த நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு இருந்தால் எனக்கு போதும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணும். இதை வச்சு நான் மருத்துவ உதவி வேணுமா அந்த கார்டு அப்ளை பண்ணலாம். எந்த கார்டாக இருந்தாலும் கேஸ் வேணுமா எதை வச்சு எதுக்கு வேணாலும் நான் இதை அப்ளை பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி மத்திய அரசு அப்படியே உலக அளவில் நாங்கள் வல்லரசாயிட போகிறோம் அப்படின்னு அப்படியே தினசரி சொல்லிக்கக்கூடிய வல்லரசு எங்களை பார்த்து சைனா பயப்படுது, அமெரிக்காவே நடுங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் இந்த கார்டை ஒருங்கிணைக்க முடியல? அதை நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு தெளிவிச்சா நல்லா இருக்கும். அது நீங்கள் புரிஞ்சிக்காம பண்ணிட்டீங்களோன்னு சொல்கிறது. இதுக்கு போன தடவை வாக்களித்தவங்க பட்டியல் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இத்தனை சதவீதம் வாக்களித்தார்கள், காலையில் 9லேருந்து 12 மணி வரைக்கும் இத்தனை சதவீதம், இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு, அவ்வளவு தெளிவாக ராத்திரி 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுவும் கம்ப்யூட்டரில் ஏற்றித்தானே இப்போ நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு சிடியாகவே கொடுக்குறீங்க. அப்போ அந்த சிடியை போட்டு அந்த சிடியில் இருக்கிறவங்க பேரையும் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுலேயும் யார் ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு வந்துட போகுது. அப்போ யார் ஓட்டு போடலையோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் நீங்கள் ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு காரணத்தை கேட்டு சரியான காரணமாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதையும் ஓகே பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி நேரம் மிச்சமாயிடுமே. இப்போ சமீபத்தில் டெல்லியில் நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட கம்ப்யூட்டர் வந்துருச்சு, பேப்பர் பேனா அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் டிஜிட்டல் யுகம். இந்த பக்கம் பார்த்தா ஆப்பு, அந்த ஆப்பு, பணத்துக்கு ஆப்பு, கடன் வாங்க ஆப்பு, திருப்பி கொடுக்க ஆப்பு, எல்லாமே ஆப்பாங்கிறது அதை தவறாக யூஸ் பண்ணும்போது தான் தெரியும்.